ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. எப்ப நமக்கு குட் டைம் வரும், இதை வைத்து நம்ம எப்படிலாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப அந்த பேட் டைம் வரும்போது நம்முடைய இந்த காலகட்டங்களில் எந்த கிரகம் நம்ம கிட்ட ஆதிக்கத்தை செலுத்துது, அப்ப ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் நம்முடைய ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குது, அப்ப அதுக்கு தகுந்த எந்த பாவத்தை இயங்குது, அந்த பாவம் நமக்கு நன்மை கொடுக்குமா, தீமை கொடுக்குமா, பிரச்சனை கொடுக்குமா, சிக்கலை கொடுக்குமா அப்படின்றது பல கோணத்துல சிந்திச்சு அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை அழகான முறையில் எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தாலே போதும், இதன் மூலமாக பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தையும் சிறப்பான முறையில் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய குன்னத்தூர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பான முறையில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களை இப்பொழுது வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். மறந்தாலும் குருவேளை மறவேன், எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறவேன், எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறவேன். இந்த மகரிஷி ஜோதிடத்தின் ஆய்வகத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த மகரிஷி ஆய்வகத்தினுடைய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என் சிற்று அறிவுக்கேற்றிய ஜோதிட ஆய்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துக்கு முன்னாடி ஒரு ஐயன் திருவள்ளுவருடைய குரலை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ ஜோசியர் எவ்வளவோ கருத்துக்களை சொல்கிறாங்க, அது அவியவியனுடைய அனுபவம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை தெரிவிப்பாங்க, அது நாம் தவறு நினைக்க முடியாது. அவருக்கு உட்பட்ட ஞானத்தில் அது கிடைச்ச விஷயமா அவர் கருதி அதை நம்மளுக்கு பகிர்ந்துக்கிறார். அதனால் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. யார் எது சொன்னாலும் நாம் பரிசோதிக்காமல் எதையும் வெளியே சொல்லக்கூடாது. இதுதான் இந்த ஜோதிடத்துக்கு. அதுதான் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. இந்த திருக்குறள் எல்லா ஜோசியரும் இணை வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை நாம் மறுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம், அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை அவங்க நம்மளுக்கு தர்றாங்க, அவங்களுடைய ஆய்வை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாமே ஆய்வு பண்ணி தான் நம்ம வெளியே சொல்லணும். ஒருத்தருடைய கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்போ தான் நமக்கு சரியாக வருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஐயாவுக்கு எங்கள் சங்கத்துக்கு வந்தாருன்னா எங்களுக்கு இந்த சிறு தொகையாவது கொடுக்காம வரதே இல்லை எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு வந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு ஆசை. எங்களால் முடிந்த தொகையை அவருக்கு அன்பளிப்பாக இந்த அன்னதான திட்டத்திற்காக வழங்க இருக்கிறோம். எப்போ வந்தாலும் சரி எங்களை மனசார வரவேற்று எங்களை உபசரிப்பதில் முகுந்தன் ஐயாவும் ஈக்குவல் யாரும் கிடையாதுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜோதிடத்தில் நான் ஒரு சின்ன வயசுலேருந்து ஜோதிடத்தில் இருக்கிறேன். இன்றைக்கோ இல்லை, எங்கள் அப்பா ஒரு ஜோசியர், அவர் வாயிலாக நான் ஜோதிடத்தை கற்றுட்டு அவருக்கு வந்த வாடிக்கையாளர்கள் சொன்ன மகிழ்ச்சியான விஷயங்களெல்லாம் என்னை ஜோதிடத்துக்கு தூண்டி இந்த ஜோதிடத்தில் நானும் பல விதமான ஆய்வுகளை பண்ணி, நான் ஜோதிடத்தில் என்ன ஆய்வு பண்ணேன் அப்படின்னா, எல்லாமே ஜோதிடத்தில் கிரகங்களை தான் பார்க்குறாங்க, பாவங்களை பார்க்குறதில்ல. நான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் ஒன்லி பாவங்களை மட்டும்தான் பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஒரு முறையை நான் முறைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில் இறைவனுடைய அருளால் அதை இன்றைக்கி வரைக்கும் நான் ஜோதிடத்தில் சொல்லிட்டு வரேன். அது இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸாக இருக்குது. எங்கிட்ட வர ஒரு கிளைண்ட்டுகள்லாம் மறுக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100க்கு 95% சரியாக இருக்கும். ஒரு 5% மாறலாம். அது அவங்க பிறந்த நேர காலங்களும் மாறி இருக்கலாம்.
அதில் டைம் வித்தியாசம் இருந்திருக்கலாம். அதனால் அந்த கணிதத்தில் மாறி வரலாமா தவிர மற்றபடி 95% வந்து சரியாக வருங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு ஜாதகம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒவ்வொரு ஜாதகங்களும் ஒவ்வொரு மாதிரி இயங்குது. இப்போ என்னுடைய ஆய்வில் படி பார்த்தீங்கன்னா 4 விதமாக தான் இயங்குறதாக நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். 4 விதத்தில் தான் இயங்குது. 9 கிரகங்கள் இருந்தாலும் பாவங்கள் வந்து 4 விதமாக தான் இயங்குது. 1, 5, 9 இந்த 3 ஒரே முட்டில் தான் இயங்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாவே 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இந்த 4 விதியை தாண்டி இயங்காது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி. எப்பவுமே ஒரு பாவம் இயங்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பாவத்துக்கு 9ஆம் பாவம் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும். இப்போ நமக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே அவருக்கு என்ன பாவம் இயங்குதுன்னு தெரியணும். நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு முறையில் பராசரர் முறையில் தசாபுத்தியை பார்த்துட்டு வர்றோம். அது நான் தவறுன்னு சொல்ல, அதுவும் ஒரு வழிமுறை. அதை விட இது எளிமையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதை தண்ணி குடித்தா தாகம் தீருமானா சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஏப்பா தண்ணி குடித்தா தாகம் தீர்ந்துருமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, குடித்தா மட்டும்தான் தெரியும். அது மாதிரி ஒரு பாவங்கள் இயங்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் இயங்கும் போது தான் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவம் இயங்கும் போது தான் திருமணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி திருமணம் நடக்கவே நடக்காது. என்ன குதி போட்டிங்கனாலும் நடக்காது. அப்போ 3, 7, 11 இயங்குது இல்லை, அப்போ தான் ஒரு திருமணம் வரும். மற்ற போது திருமணம் வராது. என்ன தசா புத்தி போயிட்டு இருந்தாலும் சரி அந்த பாவங்கள் இயங்கினா மட்டும்தான் வரும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 இயங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலம். 5ங்கிறது வந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம். 9ங்கிறது புகழை தரக்கூடிய காலம். இப்படி தான் வந்து அந்த லைனாக இயங்கும். சரி, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் தான் நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எக்கச்சக்கமான கிளைண்ட் இருக்காங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க. எல்லாமே விஐபி கிளைண்ட்டு தான். மேக்சிமம் காரில் வர்ற கிளைண்ட்டு தான் எங்கிட்ட இருக்கிறாங்க. பஸ்ஸில் வர்றீங்களோ பைக்கில் வரையும் 1, 2 தான். 100 பேர் வந்தாங்கன்னா எங்கிட்ட வந்து 90 பேர் காரில் வருவாங்க, 10 பேர் தான் பைக்கில் வருவாங்க. எல்லாமே விஐபி கிளைண்ட் தான். எப்படி விஐபி கிளைண்ட் கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம சரியான பலன் சொல்லும் பொழுது நமக்கு விஐபி கிளைண்ட் கிடைப்பாங்க. இதுதான் இங்கே ஒரு விஷயம். நீங்கள் ஜோசியத்தில் வந்து சரியான பலன் சொல்லணும். சும்மா வந்து அதை இதையும் சொல்லி நம்ம குழப்பக்கூடாது. அவன் இங்கே பார்க்குறான், இங்கே அவன் பார்க்குறான், அதெல்லாம் இருக்குது இல்லையும் நம்ம இருக்கல. அதுவே சொல்லிட்டு இருந்தால் தீர்வாகாது. எடுத்தோன்னா 7.5 சனி பேசுறது, அஷ்டமச்சனி, இதுவே சொல்லிட்டு இருந்தோம்னா ஜோசியத்தில் நம்ம வளர முடியாது. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அப்படின்னா என்ன பாவம் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து இப்போ வரக்கூடிய காலம் வந்து நல்ல காலமாக கெட்ட காலமாக, அப்போ உள்ள வந்தாச்சுன்னா 2 விஷயம் தான் ஜோசியத்தில். இவருக்கு இப்போ நல்ல விஷயத்தை சொல்லாமல் நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்லாமல், இந்த விஷயம் தெரியாமல் ஜோசியம் பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும். உள்ளே வர்றாரு, ஒரு நிமிஷம் வந்தோன்னா அவருடைய ஜாதத்தை நம்ம கையில் கொடுக்குறாரு. இவருக்கு என்ன சொல்லலாம்? நல்லது சொல்லாமா இல்லை மோசமான விளைவு சொல்லாமா? பாதக காலமான காலமா சாதகமான காலமா? சாதகமான காலமாக இப்போ இருக்குதா இல்லை பாதகமான காலமாக இருக்குதா அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஜோசியத்தை எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது. அப்போ முதல்ல அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுவும் ஜோசியத்தில் தான் இருக்குது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஜோதிட கருத்துக்கள் நிறையா சொல்லிக்கிறேன். நிறையா பேர் சொல்கிறாங்க, எல்லாருமே ஜோதிட கருத்துக்களை வாரி வழங்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆய்வுகளையும் வச்சு நிறையா ஜோதிட கருத்துக்களை ஜோதிட நண்பர்களுக்கும் எல்லாருமே இன்றைக்கி ஜோசியத்தை வந்து எளிமையாக தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. இன்னும் அதை எளிமைப்படுத்தணும், சரியாக சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு 15 ஆண்டு காலமாக ஒரு 25,000 ஜாதகங்களுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்து ஏன் நம்ம சொன்னது சரியாக நடந்தது நடக்காததெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பாவங்களுடைய செயல்பாட்டை சொல்லும் பொழுது தான் நமக்கு சக்ஸஸாக இருக்குது. பாவங்களை விட்டு நம்ம தள்ளி போகும்போது பலன் சொல்கிறதுக்கு நமக்கு தடுமாற்றம் வருது, சரியாக சொல்ல முடியல. சரி, இதை நிரூபிக்கும் விதமாக இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி பலன் சொல்ல போகிறேன். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பலன் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் பல மேடைகளில் வந்து ஜோதிட கருத்துக்களை சொல்லியாச்சு, பலன் சொல்லவே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் சொல்ல போகிறேன். என்ன பலன்னா ஆயுள் பூரா பலன் எந்த ஜோசியரும் சொல்லக்கூடாது, ஓராண்டு பலன் தான் சொல்லணும். ஒரு சுக்கர திசை நடக்குன்னா 20 வருஷத்துக்கு நன்மையாக நடக்கும்னா கிடையவே கிடையாது.
தராது. அப்படி ஒரு கிரகமே கிடையாது. ஓராண்டுக்கு மட்டும்தான் சரியான பலனை நம்ம சொல்ல முடியும். நான் லெட்டர் பேர்டு வச்சு எழுதி கொடுத்துருக்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சம்பவம் தான் நடக்கும். இதில் எங்கிட்ட ஜோசியம் பார்த்த ஒரு மாணவர் உட்காந்துருக்கிறார். இப்போ தான் ரிலீஸ் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். ஏப்பா இதுதான் நடக்கு அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்தேன். இதுதான் சம்பவம், இதை தாண்டி போகாது அப்படின்னு. சரி, இப்போ எனக்கு ரெண்டு உதவி நீங்கள் செய்யணும். ஒன்று, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை தரணும். அதுக்கு அடுத்தபடி நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்துக்கிறீங்கன்னு சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு பலன் சொல்கிறேன், கொண்டு வாங்க. யாரோ ஒவ்வொருத்தர் வாங்க, எல்லாத்துக்குமே சொல்கிறேன். யார் வேணாலும் கொண்டு வாங்க. முதல்ல யாரோ ஒருத்தர் கொண்டு வாங்க. முதல்ல உங்களுடைய லக்கணத்தை எழுதிடணும். ரெண்டாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம். இந்த விஷயத்தை கொடுத்தீங்கன்னா போதும். பிறந்த ஊர் எழுதிட்டீங்களா? உங்கள் பேருங்க? கார்த்திக். எங்கே பிறந்தீங்க? பவானி தான் பிறந்துக்கிறீங்களா? ஒவ்வொருத்தராக கொடுங்க. நான் முடிச்சோன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். போங்க. இல்லை பார்த்துக்கிறேங்க. அதில் இதில் என்ன வருதுன்னா, இங்கே இருக்கிற ஜாதத்தை மட்டும் கொடுங்க. வெளியே இருக்கிற நபர் ஜாதத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இங்கே இருக்கிற ஜாதகத்தை மட்டும் கண்டிஷனாக கொடுங்க. அடுத்த ஜாதகம் வேண்டாம். இருங்க, இதை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். ஐயா இருங்க, நானே கூப்பிட்றேன், வாங்கிக்கலாம். நான் கணக்கு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் எடுக்கணும்ல. இவருடைய லக்கணம் மகர் லக்கணம்னு கொடுத்துக்கிறாரு. எழுதிக்கலாம். 29/7/1989 கரெக்டுங்களா? 6:35 PM பவானியில் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு பாசிட்டிவான பலன்னு சொல்லாமா, நெகட்டிவான பலன்னு சொல்லாமா? முதல்ல பாசிட்டிவ். அதனால தான் பாசிட்டிவான பலன்னு சொல்லாமா, நெகட்டிவான பலன்னு சொல்லணுமா? நானும் பார்த்தனாலும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு கருவி வச்சுக்கிறேன். அதில் பார்த்தா தான் எனக்கே தெரியும். இப்போ அம்மா சொன்ன மாதிரி என்னால் சொல்ல முடியாது. இந்த இடத்துல சொல்லிட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னா மாட்டிக்கணும்ல. அம்மா பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அது நல்ல வார்த்தை தான், தப்பு இல்லை. ஆனால் அப்படி நான் சொல்ல முடியாது. இது எதா இருந்தாலும் சொல்லித்தாங்க. அதான் ஜோசியருடைய கடமை. நல்ல அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யணும். என்னன்னா, அவன் நம்மளை நம்பி வந்திருக்கிறான், அவன் வந்துட்டானுங்கிறதுக்காக புகழக்கூடாது. அதாவது ஜோதிடத்தில் இரண்டே ஒரு விஷயம் கேட்டுங்க. பணத்தை நோக்கி இது வரைக்கும் 6 ஓடி பணத்தை பிடிச்சதே கிடையாது. என்னங்க, எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடி பணத்தை பிடிக்க முடியாது. என்னங்க, யாருமே பணத்தை நோக்கி பணம் பிடிக்க முடியாது. புகழ் பணம் நம்மளை நோக்கி முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு தேவை புகழ். புகழ் தன்னை போல நமக்கு பணம் வந்துடும். இப்போ ரஜினிகாந்துக்கு என்ன இருக்குது? புகழ் இருக்குது. அதனால தான் அவர் பணம் ஓடுது. அப்போ அது மாதிரி நம்மளுக்கு புகழை முதல்ல தேடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புகழை தேடணும்னா சரியான முறையில் வேலை செய்யணும். அப்போ ஜாதகம் சரியாக பலன் உழைச்சோம்னாவே புகழ் நம்மளை தேடி வந்துடும். நம்ம ஒன்றும் அதுக்காக நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. சரி, இப்போ இவருடைய ஜாதத்துக்கு இப்போ என்ன மாதிரி பாதக காலமாக சாதக காலமானு பார்த்துருவோம். ஒரே செகண்டு. இதுக்கு ஒரு கருவி இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கருவியில் தான் இருக்குது, கையில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சீக்கிரமாக சொல்கிறதுக்கு அந்த கருவி அவ்வளோ உதவி பண்ணுது. அதனால் நம்ம அந்த கருவி எடுக்காமல் பயன்படுத்த முடியாது. 1989 6:35 PM. பிறந்த ஊர் பவானி. எழுதிக்கணும், எழுதிக்கணும். எழுதிட்டீங்களா? எழுதிங்க. நான் வேணா மறுபடியும் சொல்கிறேன். இவருடைய டேட் ஆஃப் பர்த் 29/7/1989 6:35 PM. சரி, இப்போ இவருடைய ஜாதகப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இவருக்கு இந்த வருடம், அதாவது 29/7/2024 to 27/2025 வரைக்கும் தான் நம்ம கணிதம் போடுறோம். அதுக்கு அந்த பக்கம் நம்ம கணிதம் போட போகிறதில்ல, அதுக்கு பின்னாடி கணிதம் போடுறதில்ல. அதாவது நல்லா நினைவு வச்சுக்கோங்க. 29/7/2024 to 29/7/2025 இந்த ஓராண்டுக்கான பலனை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் இந்த வருஷம் அவருக்கு என்ன தர தயாராக இருக்குது, என்ன தரல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவருடைய ஜாதக அமைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல 4 மாதம் அவருக்கு டைம் சரியில்லை. முதல்ல
7, 8, 9, 10 7ல் 8, 9, 10, 11 இந்த 4 மாதம் அவருக்கு டைம் சரியில்லை. 4 மாதம் அவருக்கு டைம் சரியில்லாமல் இருந்தது. அப்போ 4 மாதம் டைம் சரியில்லாமல் இருந்தனால அவருக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3, 9 பிளாக் ஆகிருக்கு. 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் பிளாக் ஆகி போச்சு. அப்படின்னா 3ஆம் பாவம் அப்படின்னா கம்யூனிகேஷன், வெற்றி. 9ஆம் பாவங்கிறது தெய்வ அனுகூலம். அப்படிங்கும்போது அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 7வது மாதத்துலேருந்து 11வது மாதம் வரைக்கும் எந்த ஊர் காரியத்தை செய்தாலும் வெற்றி அடையாதுங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/11/2024 29/3/2025 வரைக்கும் வெரி குட் டைம். அப்போ இந்த வெரி குட் டைமில் அவருக்கு என்ன பலன் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெரி குட்டான டைம், அதாவது நெகட்டிவான காலத்தில் 3, 9 பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலத்தில் என்ன நடக்குன்னா, இவருக்கு சந்திரனுடைய பாவம் வேலை செய்யுது. இப்போ சந்திரனுடைய பாவம்னா மூலத்திரிகோண சந்திரனுடைய மூலத்திரிகோண பாவம் வேலை செய்யுது. அப்போ இவருக்கு 1, 5, 9 வேலை செய்யுது. 1, 5, 9. அப்போ 1ஆம் இடங்கிறது இவருக்கு மதிப்பு கூட்டப்படுகிறது. 5ஆம் இடங்கிறது பூர்வீக சம்பந்தமான சொத்தோ குழந்தைகள் சம்பந்தமாகவோ இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. 9ஆம் இடங்கிறது இவருக்கு ஒரு பாக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷ்ப வீட்டுக்கு 9வது வீடு தான் இயங்க போகுது. அப்போ ரிஷ்ப வீட்டுக்கு 9ஆம் வீடுங்கிறது குருனுடைய வீடு. அப்போ இந்த காலத்தில் இவருக்கு ஒரு சுப செலவு செய்யணுங்கிற ஒரு விதி ஓடுது. ஒரு சுப செலவு செஞ்சே தீரணும். எப்போ இருந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு 11வது மாதத்துலேருந்து 3வது மாதத்துக்குள்ள ஏதாவது பண்ணீங்களா ஐயா? என்னங்க எதுவுமே பண்ணல. இல்லை இது இந்த 1, 5, 9 சம்மந்தமாக ஏதாவது யோசிச்சிங்களா? என்னங்க என்னங்க இல்லை 1, 5, 9 சம்மந்தமாக ஏதாவது முடிவு பண்ணீங்களான்னு கேட்டேன். 1ஆம் இடங்கிறது உங்களுக்கு மதிப்பு கூட்டக்கூடிய ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்களா? இல்லை. 5ஆம் பாவ பூர்வீக சொத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து தீர்த்தீங்களா? அது தீர்க்கல. 9ஆம் இடம் வெளியூர் எங்காச்சும் போகலான்னு யோசிச்சு முடிவு பண்ணீங்களா? போகல. 3வது மாதத்துக்குள்ள அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதோ போகலான்னு யோசனை பண்ணீங்களா? என்னங்க என்னங்க இல்லை எனக்கு சொல்கிறேன், நீங்கள் சொன்னது புரியல. 9ஆம் பாவம் வேலை செய்யுது. போய் தெய்வ காரியங்களுக்காக அனுகூலமாக புறப்படலான்னு இருக்கிறீங்க. தாராளமாக போயிட்டு வரலாம், ஒன்றும் மாற்றமே இல்லை. அது உங்களுக்கு குருனுடைய பாவம் தான் வேலை செய்யுது. அப்போ தெய்வ அனுகூலம், குருவனுடைய ஆசீர்வாதம் இது எப்போ இருந்து கிடைக்குன்னா 11லேருந்து 3வது மாதத்துக்குள்ளே 3வது மாதம் முடியிருக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியமான நிகழ்வுலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் இந்த 1, 5, 9 சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணத்துக்கு இப்போ குறிக்காட்டல, அது இந்த வருஷத்தில் இல்லை. உங்களுக்கு அடுத்த 7வது மாதத்துக்கு மேலே தான் வாய்ப்பு. அது பார்க்கணும். 7வது மாதம் பிறந்தா தான் சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இப்போ உங்களுக்கு யாத்திரை போகலாம், ப்ளஸ் பூர்வீக சம்மந்தமாக அதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். உங்கள் மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு என்ன டவுட் உங்களுக்கு இதில் தான் இருக்கா? 9ஆம் பாவங்கிறது பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலத்தில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்க முடியாத நபர்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஓகே டன். அடுத்து யார் இன்னொருத்தர் ஜாதகம் கொடுத்தாங்க? யாருங்க இது? யாருங்க நீங்கள் கொடுத்தீங்களா? இது உங்கள் ஜாதகம் தானுங்களா? ஒரே நிமிஷங்க. இவருடைய டேட்டா பொறுத்து எழுதணும்னா எழுதிக்கிங்க. யாராவது விருப்பம் பண்ணுறா எழுதி வச்சுக்கலாம்.
சரி, இவருடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. 19/1/1982. பிறந்தது வந்து 6:30 PM. பிறந்த ஊர் வந்து ராசிபுரம். சரி, இவருடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. இவருக்கு வந்து இப்போ வந்து இவர் அதே கண்டிஷனில் தான் வர்றாரு. அவருக்கு எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த வருஷத்தில் 8 மாதம் சரியில்லை, 4 மாதம் தான் நல்லா இருக்குது. முதல்ல 4 மாதம் சரியில்லை, சென்ட்ரலில் 4 மாதம் நல்லா இருக்குது, கடைசியில் 4 மாதம் சரியில்லை. இதுதான் இவருடைய நிலை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட் டைமில் தான் இருக்கிறார். 19/1/2025 டு 19/5/2025 வரைக்கும் இவர் பேட் டைமில் தான் இருக்கார். சரி, அப்போ இவருக்கு பேட் டைமில் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன ஒரு லக்கு பாருங்களேன். இவருக்கு 3/9 தான் வேலை செய்யுது. 3/9 சம்மந்தமான பிரச்சனையை தான் சந்திக்கணும். அப்போ 3ஆம் இடங்கிறது வெற்றிக்கு தடை. வெற்றிக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜனவரியிலேருந்து இவருக்கு கைகூடி வராது. எதை எடுத்தாலும் பெண்டிங்கில் இருக்கும். 9ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையருக்கு ஏதாவது இந்த காலகட்டத்தில் தொந்தரவு கொடுக்கலாம், தந்தையருக்கு தொந்தரவு கொடுக்கலாம். இல்லைன்னா வெளி தொடர்புனால எந்த விதமான நன்மை அடைய முடியாது. வெளியிருந்து வரக்கூடிய செய்திகள் இவருக்கு சாதகம் இல்லாமல் தான் இருக்கும். எல்லாமே ஜனவரியில் வந்து இவருக்கு வந்து பிறந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 மே 19 வரைக்கும் சாதகமே இல்லை, எல்லாமே பாதகமான காலமாக இருக்குது. அதனால் இவர் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறதே கால சிறந்தது. ஏதாவது புதிய முயற்சி இந்த காலத்தில் செஞ்சார்னா அது தோல்வியில் போய் முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கம்முன்னு இருங்க. இந்த காலத்தில் எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில் தான் முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னங்கய்யா, எதை எடுத்தாலும் அப்படி தான் இருக்கா? எதை எடுத்தாலும் தோல்வியில் தான் முடியுது. எந்த முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியல. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம். அது வரைக்கும் புதுசாக எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்தது இவர் லக்கணத்தை குறிப்பிடாமல் விட்டுருக்கிறாரு. குழந்தை ஜாதத்தை கொடுத்துக்கிறாரு. குழந்தை ஜாதத்தை கொடுத்துக்கிறாரு. இங்கே இருக்கிற ஜாதத்தை கொடுத்தீங்கன்னா சொல்லப்படும். அப்போ தான் சரியாக இருக்குதா தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். போடுங்க. லக்கணம் போட்டிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. கட்டமெல்லாம் வேண்டாங்க, சும்மா லக்கணம் மட்டும் எழுதுங்க போதும். உங்கள் ஜாதத்தை கொடுங்க, குழந்தை ஜாதத்தை கொடுக்காதீங்க. என்ன எடுத்துங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா தான் அது சரியாக பொருந்தி வருதான்னு தெரியும். சும்மா அங்கே இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன நடப்புன்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ அது வெட்டியில் காலத்தை வீண் பண்ணுற மாதிரி தான். எழுதுங்க. அடுத்தது எழுதிங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 5/7/1987 துலா லக்கணம். நம்ம இந்த ராசி நட்சத்திரமே இல்லாமல் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வச்சு சொல்லணும்னா நான் டைம் எடுக்க வேண்டியது வரும். இப்போ ஷார்ட்டாக அவங்களுக்கு என்ன பலன் சொல்லணுமோ அதை நாம் சொல்கிறோம். எழுதிங்க. 5/7/1987. டைம் வந்து டைம் போடாமல் விட்டுருக்கிறாரு. டைம் சொல்லுங்கள். மதியம் 3 மணி. மதியம் 3 மணி PM. பிளேஸ் எங்கேங்க? பரமத்தி வேலூர். இவருடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இவர் வந்து ஜாதகமான காலத்தில் இருக்கிறாரா அல்லது பாதகமான காலத்தில் இருக்கிறாரான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அவருக்கு நம்ம என்ன பலன் சொல்லலாங்கிறத பார்ப்போம். என்ன எல்லாருமே பேட் டைமில் தான் வந்துக்கிறாங்க. இவருடைய ஜாதக அமைப்படி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 8 மாதம் நல்ல காலம், 4 மாதம் மோசமான காலம். அப்போ இந்த 4 மாதம் மோசமான காலம் எப்போ தொடங்குது அப்படின்னா 5/11/2024 டு 5/3/2025 வரைக்கும். இந்த காலம் வந்து இவருக்கு நெகட்டிவான காலம். அப்படின்னா பாசிட்டிவான பலன் இவருக்கு கிடைக்காது. சரி, இந்த நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
6-12 இவருக்கு பிளாக் ஆயிடுச்சு. 6-12 பிளாக் ஆயிடுச்சு. அப்போ 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண் பழி, வீண் விரயம், நிம்மதியின்மை, பசியின்மை, தூக்கமின்மை. இந்த 9 சம்பவங்களில் ஏதோ ஒரு சம்பவத்தில் இவர் கடுமையாக பாதிச்சிருப்பார். இவருடைய ராசி கேட்கல, இவருடைய லக்கணத்தை வச்சு தான் நம்ம பணம் சொல்லிட்டு இருக்கிறோம். இவருக்கு இதுதான் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. இவருக்கு என்ன தசா புத்தியெல்லாம் போகுதுன்னு நான் பார்க்கல, பிளாக்கான பாவத்தை மட்டும் சொல்கிறோம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-12 பிளாக் ஆயிடுச்சு. அப்போ 6ஆம் பாவத்திலேருந்து தொந்தரவு வரும், 12ஆம் பாவத்திலேருந்து தொந்தரவு வரும். அப்போ இது சம்மந்தமான பிரச்சனை தான் இவர் ஃபேமிலியிலையோ அல்லது இவரோ சந்திக்கணுங்கிறது தான் விதி. என்ன சந்திச்சிங்க தலைவரா? என்னங்க வழக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதான்? அல்லது கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம், நிம்மதியின்மை, பசியின்மை, தூக்கமின்மை. இது 6-12 சம்பவம். இது கிட்டத்தட்ட இவருக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 11ஆவது மாதத்துலேருந்தே நவுந்துட்டு வந்துட்டே இருக்குது. என்ன சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன கொடுக்கு? ஜெயபிரகாஷ் சொல்லுங்கள். வந்துருச்சு. எப்போ இருந்து கரெக்டாக வருது? இல்லை எனக்காவது சொல்ல வேண்டாம். சரி. இப்போ இதுதான் அவருக்கு. இனி இது எப்போ ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னா 3ஆவது மாதம் 5ஆம் தேதியோடு ரிலீஸ் ஆயிடுவார். இந்த பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்ட குழி போல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்தது என்ன பாசிட்டிவ் நடக்குது? நெகட்டிவ் சொல்லிட்டோம்ல, அப்போ பாசிட்டிவ் சொல்லணும்ல. அப்போ பாசிட்டிவ் அவருக்கு என்ன கிடைக்குது? அடுத்தது என்ன தர தயாராகுது பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நடக்கக்கூடியது சுக்கரனுடைய பாவம் இயங்குது. அப்படின்னா துலாவினுடைய இயங்குது. அப்போ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1-5-9 இயங்குது. 1-5-9 இயங்குது. அப்போ சுக்கரனுடைய பாவம் இயங்குறதுனால இவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அழகாக மீண்டு வெளியே வந்துடுவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, டன். அது கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் மனைவி மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா சுக்கரனுடைய பாவம் இயங்குறதுனால மனைவி வகையார் மூலமாக இவருக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கலாம். அது ஏதாவது ஹெல்ப்போ, பணமோ, பொருளோ ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். எதுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு வந்தீங்கன்னா, இவருடைய பிறந்த தேதிக்குள்ளே 7ஆவது மாதத்துக்குள்ளே கிடைச்சே தீரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஏதாவது சொல்கிறாங்களா கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தகவல் இல்லை. கண்டிஷனாக கிடைக்கும். ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மனைவிய வகையார் மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அடுத்து யாராவது பார்க்கணுங்களா? கொடுங்க. இதை இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்கே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க ஐயா. இது என்னென்ன எனக்கே தெரியாது. நானே இதை படிச்சுட்டு வந்தால் தான் சொல்ல முடியும். நீங்கள் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறீங்க. என்னங்கிறீங்க? இதை நான் வந்து படிச்சுட்டு ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்தால் தான் இதை பலன் சொல்ல முடியும். இதை காட்டினீங்கன்னாவே எல்லா ஜோசியரும் வெளியே போயிடுவாங்க சொல்லாமையே. ஒன்றுமே வேண்டியது நீங்கள் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இருக்கிற தூரத்தை தான் பார்க்க முடியும். இதை நாம் 2 பேரும் இதை தனியாக பேசுவோங்க ஐயா. இது என்னன்னா அவ்வளோ பெரிய ஜப்கெட்டு ரொம்ப ஓவராக இருக்குது. இது யாருக்கிட்ட காட்டினாலும் தடுமாறுவாங்க. நீங்கள் 2-3 பேர்த்த துரத்தி விட்டீங்க, அதுதான் நினைக்கிறேன். அப்படியே அவர்கிட்ட காட்டி எல்லாத்திட்டையும் நீங்கள் இதை காலையில் பிடிச்சி எத்தனை பேர்த்திட்ட காட்டினீங்க ஐயா? எல்லாருமே ஓடினாங்க. நான் தான் வாங்கி வச்சுக்கிறேன், அப்புறமா ஓடிக்கலான்ட்டு. அவ்வளோதான். எல்லாத்திட்டையும் காட்டினீங்க. அது சரி. எனக்கே ஒரு 2 நிமிஷம் 25,000 ஜாதகத்தை பார்த்துருந்தாலும் இதை பார்த்தோன்னா நடுங்குது. கிடுகிடுன்னு உங்களுக்கு தெரியல. பேச மட்டும் இப்போ வீக்காக இருக்குது. மேலே மட்டும்தான் நான் ரெடியாக நிற்கிறேன். என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. சரி, இதை பார்த்துருவோம். சண்முகம் 24/7/1976. இதில் ஒற்றுமை பாருங்கள். எல்லாருமே 7ஆவது மாதத்துக்காரரே கொடுக்குறாங்க. 24/7/1976 10:30 PM. லக்கணம் மீன லக்கணம். இப்போ இதை பார்க்கல, என்ன பலன் இவருக்கு சொல்லுதுன்னு பார்த்துருவோம். ஒரே செகண்டு. இதெல்லாம் இது நிறையா விஷயங்களை சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். எடுத்தோன்னே சொல்லும்போது கொஞ்சம் தடுமாற்றம் மாதிரி. ஏன்னா எல்லாமே கணிக்கு போடணும். நம்ம ஷார்ட்டாக சொல்கிறதுனால
ரொம்ப எளிமையாக பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜாதகத்தை சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். யாராக இருந்தாலும் சரி, இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறது, நம்முடைய ஆய்வுக்கு உட்பட்ட விஷயத்தை சொல்கிறது ரொம்ப எளிமை. ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கே நமக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் தேவைப்படும். இருந்தாலும் நம்மளால் அவருக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு சரி. இப்போ இவருடைய பேர் வந்து சண்முகம், எழுதிங்க. 24/7/1976 10:30 PM பிறந்த இடம் ஈரோடு, லக்கணம் வந்து மீன லக்கணம். இதை ரொம்ப நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்க. இதில் வந்து இவருக்கு என்ன பலன், இந்த வருஷம் பிரபஞ்சம் என்ன தருதுன்னு பார்ப்போம். இது 3 பேர் கொடுத்தீங்கன்னா 7வது மாதமே பிறந்துக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஒரே மாதிரி சேம் கொடுத்துக்கிறாங்க. மாறிட்டான் 24/7. அப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இப்போ நல்ல டைம் தான் இருக்கார். இவருக்கு வந்து இந்த வருஷத்தில் 8 மாதம் சரியில்லை, 4 மாதம் தான் நல்லா இருக்குது. 8 மாதம் இவருக்கு சரியில்லை. சரி, இப்போ நல்ல மாதம், நல்ல டைமில் தான் இருக்கார். 24/11/2024 டு 24/3/2025 வரைக்கும் வெரி குட் டைம், நல்ல டைமில் இருக்கார். சரி, இந்த நல்ல டைமில் இவருக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பாவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன பாவம் இயங்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பலனை சொல்லிடலாம். ஒரு பலனில் கரெக்டான பலனை சொல்லிடலாம். இவருக்கு சனியினுடைய பாவம் இயங்குது அப்படின்னா, எப்போவுமே நம்முடைய கணக்கில் வந்து மூல திரிகோண வீடு தான் இயங்கும், மூல திரிகோணம் தான் இயங்கும். அப்போ சனியினுடைய பாவங்கிறது இவருக்கு 12ஆம் பாவம். அப்போ 12, 4, 8 இயங்குது. 12, 4, 8 காரக சனி. அப்போ இவர் வீடு, நிலம், வாகனம், சொத்து சேர்க்கை, நகை முதலீடு பண்ணுதல் அல்லது தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட எப்போ இருந்ததுன்னா 11ஆவது மாதத்துலேருந்து இதை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். ஏதாவது பண்ணாருங்களா? யார்? என்ன இடம் வாங்கினீங்களா? சூப்பராக பண்ணிடுங்க, டைம் எடுக்காதீங்க, சீக்கிரமாக பண்ணிடுங்க. தொழில் சம்மந்தமாக இப்போ இடம் மாறிடலாம். சூப்பர், அருமையான டைம், இடம் மாற்றிக்கலாம். இப்போ வேறு இடம் மாற்றலான்னு இருக்கிறீங்க, மாற்றிங்க, சூப்பராக இருக்கும், மாற்றிக்கலாம். இது இவருக்கு கிட்டத்தட்ட போன 7வது மாதத்துலேயே அந்த சிந்தனை இருந்திருக்கு. இப்போ தான் அது கைகூடி வந்திருக்கு. பண்ணிக்கணும். பண்ணினோன்னா உங்களுக்கு லாக்கின் டைம் வருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ரெடி ஆகிக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு யாராவது பார்க்கணுமா? இல்லைங்களா? அவ்வளோதானா டோட்டல்? பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. எனக்குள்ள ஒன்றுமே இதை இந்த ஜோசியை நான் படிக்கவே இல்லை. எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் படிச்சிருந்தா சொல்லியிருப்பேன். இந்த ஜோசியை நான் படிக்கவே இல்லை. இருந்தாலும் ஐயாவுடைய ஆசையை வந்து அவர் எல்லாத்துக்கிட்டையும் காட்டிகிட்டே இருப்பாங்க. எவனுமே ஏற்றுக்க மாட்டேங்குது, இவனால ஏற்றுக்கணும்னு எனக்கு பார்க்குறாரு. ஓ, அந்த நம்பிக்கை 25,000 பேர்த்த குழப்பியிருக்கிறேன், நம்மளையும் குழப்பாம விட்டுருவோம் போகிறேன்னு. அப்படிங்களா ஐயா? பார்த்துடலாம், இருங்க இந்த அம்மாவது பார்த்துடலாம். சுமதி, லக்கணம் மேச லக்கணம், எழுதி வச்சுக்கோங்க. மேச லக்கணம். இந்த கணிதம் வந்து ரொம்ப அற்புதமான கணிதம். இதை வந்து இன்னும் சில விஷயங்களை சேர்த்து சொல்லும்போது தான் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்கிறதுனால இன்றைக்கி என்ன அவருக்கு பிளானிங் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இதவே நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு இன்னும் நட்சத்திரம் இதெல்லாம் கணிச்சோம்னா இன்னும் துல்லியமாக பலன் சொல்ல அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமதிங்கிற அம்மாவுக்கு என்ன பிரபஞ்சம் தரது இல்லை மறுக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுடைய டேட்டா பொறுத்து 20 எழுதிங்க. 20/12/1979. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:50 PM, 1:50 PM. பிறந்த ஊர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான், ஈரோடு போட்டுங்க. சரி, இந்த அம்மாவுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னம். சரி, மேச லக்கணத்துக்கு இப்போ வந்து
பாசிட்டிவாக இருக்கான் நெகட்டிவாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே செகண்டு பார்த்துட்டு நம்ம அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பலனாக சொல்லுவோம். இந்த நெட்டு வேறு சொல்லுவோம். சரி, இந்த அம்மாவுக்கு 20/12/2024 டு 20/12/2025 வரைக்கும் ஓராண்டு காலத்துக்கான பலன். ஓராண்டு காலத்துக்கான பலன் என்ன நடக்குதுன்னா அருமையான டைம். இந்த அம்மாவுக்கு நல்ல டைமில் இருக்காங்க. சரி, நல்ல டைமில் இருந்தால் மட்டும் பத்தாது, என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல, அதை பார்ப்போம். இந்த அம்மாவுக்கு பிரபஞ்சம் என்ன தருது அப்படின்னு பார்ப்போம், என்ன தர தயாராக இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அம்மாவுக்கு சந்திரனுடைய பாவம் வேலை செய்யுது. இப்போ சந்திரனுடைய மூல திரிகோண வீடு எதுனா மேசம். மன்னிக்கணும், இந்த அம்மா லக்கணம் மேசம், அவருக்கு சந்திரனுக்கு மூல திரிகோண வீடு 2ஆம் பாவம். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பாவம் வேலை செய்யுது? 2, 6, 10 வேலை செய்யுது. 2, 6, 10. அப்போ இந்த அம்மா இந்த காலத்தில் மெயினாக ஒரு வேலை சம்பந்தமாகவோ அல்லது தொழில் சம்பந்தமாகவோ ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலம். இந்த எப்போ இருந்து டிசம்பர்லேருந்து இப்படி ஒரு வேலை சம்பந்தமாகவோ அல்லது தொழில் சம்பந்தமாகவோ ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம் ஓடிட்டு இருக்குது இந்த அம்மாவுக்கு. நம்ம ஏதாவது முடிவெடுத்தீங்களா? இந்த பக்கமாக வந்து சொல்லுங்கள். கண்ணு மேலே கூசுது வயசான ஆள். ஆ, ஆரம்பம் பண்ணிக்கங்க, லேட் பண்ணாதீங்க, போங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் சம்மதிக்குது. ஆமாம், 6, 10 வேலை செய்யுது. இப்போ பண்ணீங்கன்னா அப்புறம் எப்போ வேலை செய்யுறது? நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல டைம், வெரி குட் டைம். நீங்கள் உங்களுக்கு இப்போ பிரபஞ்சம் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் லேட்டாக போகிறீங்க. உங்களுக்கான இதெல்லாம் வந்துருச்சுமா, நீங்கள் தான் புறப்படாமல் இருக்கிறீங்க, அசால்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 12வது மாதமே வந்துருச்சு. நானே ஒரு 12வது மாதத்துலேருந்து இந்த எண்ணங்கள் உங்களுக்கு துளிர் விட ஆரம்பிச்சு. சரிங்களா? நீங்கள் ஆரம்பம் பண்ணிக்குமா, வெரி குட் டைம். நிற்காது. அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்குமா, அதாவது வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சாலும் பாத்திரத்தை கொண்டு போய் குப்பரை வச்சுட்டு வந்தால் நம்பாது. அதை ஞாபகம் வச்சுக்க. மழை பெஞ்சது எனக்கு நம்பலை அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தை குப்பரை வச்சுட்டு வந்துட்டு இங்கே எனக்கு நம்பலைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பக்கத்தால் வீட்டுக்காரன் போஷிகள் நம்பிருச்சு, எனக்கு ஒரு பொட்டு கூட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. பிரபஞ்சம் தர தயாராக இருந்தாலும் நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கங்க. இதை விட்டால் நீ வாய்ப்பே வராது. யோசிக்கவே வேண்டாம், வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது. இது என்ன தசா புத்தி போனாலும் சரி, உங்களுக்கு பாவம் 6, 10 தான் வேலை செய்யுது. போங்க, ஆரம்பம் பண்ணுங்க. இன்றைக்கே போய் பாரு, ஐயா வேற சப்போர்ட்டு கொடி பிடிச்சிட்டார், நானும் ரெடின்னு. ஓகே டன். அடுத்தது யாராவது இருக்காங்களா? இல்லை போதுமா? வேறு யாராவது பார்க்கணும்னா? ஓ, சீட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்களா? எல்லாம் சீட்டை கொடுத்துக்கிறீங்க, பணத்தை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நான் மூந்தனமூரி ஐயாவை கொடுத்துட்டு போயிடலாம்னு பார்த்தேன். ஏதாவது நீங்கள் சீட்டை மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் தனியாக என் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட ரேட்டு வாங்கியிருப்பேன். இதில் நீங்கள் பிரியப்பட்டதை கொடுத்தப்போ நான் வாங்கிக்கிறேன். வேறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, ஒரு 4 உருப்படி. ஐயாவது பெரிய அமௌண்ட்டு வாங்கணும். ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் ஐயாவது நான் பார்க்கணும். நீங்கள் எப்படியோ எனக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா யார்? பத்மா பிரியா. ஓகே. ஆமாம், லக்கணம் என்ன லக்கணமா? துலா லக்கணம். சரி, ஓகேம்மா, பரவாயில்ல. ஒன்றும் வேண்டாங்க, நான் வச்சுல போகுது. துலா லக்கணம் ஓடிட்டு இருக்குது. இவங்களுடைய டேட்டா பர்த் எழுதிக்கங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இவங்க டேட்டா பர்த் எழுதிக்கலாம். எங்களுடைய டேட்டா பர்த்தை போட்டால் போதும். 19 எழுதிக்கங்க. 19/9/1988. டைம் வந்து 9:30 AM. 9:30 AM.
பிறந்த ஊர் வந்து நாமக்கல் போட்டாச்சு. இந்த அம்மாவுடைய லக்னம் வந்து துலா லக்னம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ துலா லக்னத்துக்கு பிரபஞ்சம் என்ன தருது அப்படின்னா, லக்னத்துக்கு மட்டும் இல்லை, இந்த டேட்டா பொறுத்து இந்த டைமுக்கு போட்டு கணக்கு போட்டோம்னா தான் அது ரொம்ப துல்லியமாக வரும். பிரபஞ்சம் என்ன தர தயாராக இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்க தயாராக இருக்குதா அப்படின்னு நான் பார்த்துக்கணும். இப்போ இந்த அம்மாவுக்கு பிரபஞ்சம் தர தயாராக தான் இருக்குது. நல்ல டைம் இந்த 9/24, அதாவது 19/9/2024 டு 19/9 மன்னிக்கணும் 19/5/2025 வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த அம்மாவுக்கு 4 மாதம்தான் டைம் மோசம், 8 மாதம் வெரி குட் டைம். இப்போ வெரி குட் டைமில் தான் இருக்காங்க. சரி, வெரி குட் டைமில் இருந்தால் என்ன பிரயோஜனம், என்ன தருது அப்படின்னு பார்க்கலாம். தந்தாலும் என்ன ஒன்று, பாத்திரத்தை எப்படி வைக்கிறீங்க, மலாக்க வைக்கணும், குப்பரை வைக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். மலாக்க வச்சுட்டு குப்பரை வச்சு போட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுத்தது எனக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. பிரபஞ்சம் என்ன தர தயாராக்குதோ அதை மட்டும் சிந்திச்சிங்கன்னா 100% வெற்றி. உங்களை அவன் தேடிட்டு இருப்பான் நீங்கள் போகும்போது. அதை விட்டு போட்டு இப்போ இந்த அம்மாவுக்கு தொழில் தான் தொடங்கலாம்னு வருது, அதை விட்டு போட்டு இந்த அம்மா வேறு ஏதாவது வீடு வாங்கலாம்னு போனால் நடக்கவே நடக்காது. இப்போ பிரபஞ்சத்தோடு இணைந்து பயணம் பண்ணணும், அப்போ தான் நாம் வெற்றி பெற முடியும். இருங்க, இந்த அம்மாவுக்கு என்ன தருதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த அம்மாவுடைய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் தருதுன்னு சொல்லிடுச்சு, என்ன தருதுன்னு தெரியணும்ல, அந்த அம்மாவுக்கே தெரியும், வாங்கி வச்சுட்டு கூட இல்லைன்னு சொல்லலாம். இந்த அம்மாவுக்கு வந்து சுக்கரனுடைய பாவம் இயங்குது, லக்னமே இயங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த அம்மாவுக்கு இந்த வருஷம் மதிப்பு கூட்டுதல் ஆகுது. ஒரு பெண்மணிக்கு, பெண்ணு தானே, இப்போ இந்த அம்மாவுக்கு மதிப்பு கூட்டுதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ மதிப்பு கூட்டுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக்கரனுடைய பாவம் இப்போ 1, 5, 9 வேலை செய்யும். அப்போது 9ஆம் பாவம் தான் எப்பவுமே ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போது இவருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன வீடு வருது, 9வது வீடு புதனுடைய வீடாக வருது. என்னங்க, புதனுடைய வீடு 9ஆம் பாவம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகுது இப்போ இந்த அம்மாவுக்கு. அப்போ புதனுடைய காரக சம்பந்தமாக இந்த அம்மாவுக்கு புகழும் வெற்றி அடையுதுன்னு சொல்லலாம். புதனுடைய காரக சம்பந்தமான விஷயங்கள் வெற்றி அடைய போகிறாங்க, அதிர்ஷ்டம் அடைக்க போகுது. அதிர்ஷ்டம் இவங்க செய்கிற தொழில 100 ரூபா கொடுக்குற இடத்துல இப்போ 150 ரூபா கொடுப்பாங்க. இந்த அம்மாவில் வெளி உலகத்துக்கு தெரியும், லக்னம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த 2 லைட் எரிஞ்சங்காட்டி தான் நான் நல்லா தெரியுது. ஏன்னா நான் நல்லா உங்களுக்கு தெரியுது, ஏன்னா எனக்கு நீங்கள் கண்ணு பூசுறீங்க, அது வேறு பிரச்சனை. அந்த மாதிரி வந்து இந்த அம்மா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு ஆரம்பம் பண்ணுது. இந்த அம்மா தொழில் மூலமாகவோ இல்லை இந்த அம்மாவுடைய விஷயம் வெளிச்சத்துக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ இந்த அம்மா இந்த வருஷத்துக்கு வெரி குட் வருஷம். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஜோசியர் புதனுடைய பாவம் சூப்பராக வளர்ச்சி. இந்த அம்மாவுக்கு இந்த வருஷம் நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, நிறையா வேலைகள் கிடைக்கும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இந்த வருஷம் பேரும் புகழும் மதிப்பை உயர்த்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வெரி குட் காலம். 2 பணம் சம்பாரிச்சிங்க. அதுலேயும் 5ஆம் இடமாக போகிறதுனால இந்த அம்மா சொல்கிறது எல்லாருமே, இந்த அம்மா வேற ஒருத்தர் கூட சொல்லியிருக்கலாம், ஒரு தான் தப்பாக நினைக்க வேண்டாங்க, இந்த அம்மா சொன்னதாக நினச்சிக்குவாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் முடிக்கிறதுனால வேற ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, அது அன்னைக்கு பார்த்து சொன்னாங்களே சரியாக இருந்து இந்த அம்மா தான் சொல்லிச்சுங்க அப்படிங்க அங்கே இருக்கிற அம்மா. ஏன்னா இந்த அம்மாவுக்கு சுக்கரனுடைய பாவம் வளர்க்குது. அந்த வீட்டுக்காரர் அவர் தான் சொன்னார், இல்லை இல்லை இந்த அம்மா தான் சொல்லிச்சுமாங்க. இப்படி பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலம். இதை சரியாக பயன்படுத்திக்கிறது நமக்கு சாதகம். ஏதாவது நல்லா மழை பெய்யுது இவங்க வீட்டில் இன்றைக்கி, நல்லா சலச்சலன்னு பெய்யுது, எவ்வளோ தண்ணி வேணாலும் பிடிச்சி வச்சுக்கலாம், கரண்டும் போகாது. மழை பெய்யல கரண்டு போனாலும் தண்ணி வரும். அது மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல காலம். அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டாவே பெண்கள் சம்மந்தமான ஏதாவது ஒரு அணிகளும் வாங்கி தீர்வாங்கன்னு அர்த்தம். ஒரு நகையோ இல்லை சுக்கரனா வாகனம், இதை ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. அப்படி ஏதாவது வாங்கினீங்களாமா? என்னங்கம்மா என்னங்க? ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க. இப்படி தான் இதை மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஜோதிடத்தை ரொம்ப ஒரு எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு. இப்போ நம்ம இங்கே தசாபுத்தி பார்க்கலையாது, அவங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்கல, எந்த கிரகம் எங்கே நிற்கன்னு கூட நம்ம கேட்கல. ஒன்லி லக்கணத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறது ஈஸியான முறை. 100 பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா 95 பேர்த்துக்கு சரியாக இருக்குது, 5 பேர்த்துக்கு ஃபெயில் ஆகுது. 100% வெற்றி கிடையாது. 2000 பேர் தயார் பண்ணி ஒரு ராக்கெட் விடுறான், அது கூட கீழே விழுந்துருது. 2000 பேர் வேலை செஞ்சு நம்ம ஒரு ஆள் தானே வேலை செய்கிறோம், சில சமயம் தவறு வரலாம்.
ஆனால் 95% வெற்றி கிடைக்கும். வேறு ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நட்சத்திரம் அது இதையும் போட்டு அவங்களை பயப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சீட்டு கொடுத்துக்கு நீங்கள் பணம் வரலையா எடுக்குது? என்ன சீட்டுங்க எழுதி வைக்கிறீங்களா? ரைட் ரைட். 93 ஆண் குழந்தையா பெண் குழந்தைங்களா? 14/5/83ங்களா? ஆனா பெண்ணை போடுங்க, அப்படி சொல்லுங்க. இந்த ஆண் பெண் சொல்லிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா பலன்ல ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆணுக்கு பெண்ணுக்கு வேறுபட்டு இருக்காது. இந்த நெகட்டிவ் சொல்லும்போது ஆணுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை வந்துடும்னு சொல்லிடுவோம். அதுக்கு தான் ஆண் பெண் தேவை. மற்றபடி கிரகங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் செயல்படும். அந்த இடத்துல தான் நாம் தோற்றுருவோம். எனக்கு உங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்குதுன்னு ஆம்பளை கிட்ட சொன்னீங்கன்னு என்ன சொல்லுவேன்? எங்கேயா நாம் வசமாக வந்து ஒரு ஆளுகிட்ட மாட்டிட்டோம்டா, இருங்க ஒன்றுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிடுவான். என்னங்க எங்கள் குருநாதர் தான் சொல்லிக்கிறாரு. ஒரு நாள் இந்த ஜோசியத்துக்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. ஜோசியத்திட்டையும் கெட்ட பழக்கம்னு நினச்சிக்காங்க, ஜோசியத்துக்கிட்டே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஒரு நாள் ஜோசியம் பார்க்க வந்துக்கிறார். எங்கள் குருநாதர் இதை சொல்லும்போது அவ்வளோ அழகாக அற்புதமாக ரசித்து சொல்லுவார். அப்போ ஜோசியம் பார்க்க வரும்போது வந்துக்கிறாரு, கணக்கு போட்டு சொல்லிக்கிறார். எது சொன்னாலும் அவருக்கு பொருந்தியே உள்ள, எதை சொன்னாலும் சூட் ஆகலின்ட்டார். உடனே இவருக்கு ரொம்ப அப்செட் ஆகி போய் வெளியே எந்திரிச்சு போயிட்டார். வெளியே போயிட்டு வரும்போது இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் உள்ள நின்றுருக்கிறார். என்னங்க அப்புறம் பார்த்துட்டு பலன் சொல்லிக்கிறார். அவருக்கு எல்லாமே பொருந்தி வந்துருச்சு. யார் இந்த ஜாதகத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறார். இதனால் ஞாபகம் வச்சுங்க, அவர் வெளியேஞ்சி போயிட்டாங்க ரெண்டு பேருமே. இவர் இன்னொருத்தருக்கு இந்த ஜாதகம் வச்சுருந்தாலும் சொல்கிறாரு, எதுவுமே செட் ஆகிட்டார் கொடுத்தாலும். என்னடா காலையில் இந்த வருக்குது எண்ணெய் ஊற்றாமையே அப்படின்னு குருநாதர் எழுந்து சக்கடை போராயிட்டார். வெளியே போயிட்டு மறுபடியும் வரும்போது இவரும் வெளியே போயிட்டார். வேற ஒரு ஆள் வந்து நின்று இருந்துக்கிறார், உட்காந்து இருந்துக்கிறார். அப்புறம் பார்த்துட்டு சொல்லிக்கிறார், கரெக்டாக பொருந்தி வந்திருக்குது ஜாதகம். எது சொன்னாலும் அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ இப்படி நடக்குதுங்களா பையன் சொன்னபடி எல்லாமே பொருத்தம் வந்து. அப்புறம் அவர் கேட்டுக்கிறார், எப்படிங்க ஜாதக கிச்சில் இருக்குது நீங்கள் இப்படி பலன் சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிறார். அப்போ தான் தெரிஞ்சிருக்குது அவருக்கு இது இவர் ஜாதகம் இல்லைன்னு. இந்த மாதிரி அப்புறம் அவர் சொல்லிக்கிறாரு, இந்த ஜாதகத்தை எனக்கு எழுதி கொடுங்க தயவு செய்து, எனக்கு இதுதான் சரியாக வருதுன்னு சொன்னார். அப்படின்னு எங்கள் குருநாதர் இதை ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார். ஜோசி சில சமயம் இந்த மாதிரி பண்ணுமப்பா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு சில சமயம் கரெக்டாக ஒரு பலன், ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் சரியாகவே வராது. என்ன சொன்னீங்கனாலும் அவன் தலையாட்டவே மாட்டான். சரி இவங்களுக்கு பார்த்துலாம். இது பையன் தானுங்க, பையனா பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பை பிரச்சனை வராது. சரிங்களா? பையனா கர்ப்பப்பை பிரச்சனை என்றைக்குமே வராது இந்த ஜாதக அமைப்படி. இப்படி ஜோசி சொன்னால் என்னப்பாங்க 14/5 டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 14/5 எழுதிக்கங்க. இது எப்படி இந்த பாவத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னு நீங்கள் யாராவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேரில் வாழ்நாள் பூரா உங்களுக்கு ஃப்ரீ. உங்கள் வாழ்நாள் பூரா இல்லை, என் வாழ்நாள் பூரா. என்னங்க? ஆமாம், அப்புறம் உங்கள் வாழ்நாள் பூரான்னு சொல்ல முடியாது. என் வாழ்நாள் பூரா ஃப்ரீ. அப்புறம் என் பையன் வந்து எங்கள் அப்பம் கொடுத்துக்கலாம், நான் பொறுப்பேற்க முடியாதுவான். சொத்து இருந்தால் வந்து கேட்பான், கடன் இருந்தால் ஒத்துக்க மாட்டான். சொத்து எங்கள் அப்பம் கொடுத்துக்கலான்னா வந்து கேட்பான், அப்பம் கொடுத்துக்க சொல்லிட்டு போனான்னு. ஆனால் கடன் உங்கள் அப்பம் கொடுக்கணும்னு சொன்னால் அது எனக்கு தெரியாது, அந்த ஆளுகிட்டே கேட்டுக்கிட்டுருவான். இப்படித்தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. 6 எழுதிக்குமா? 14/5/1983 6:10 AM. லக்கணம் ரிஷிப லக்கணம். இது ஒரு ஆண் குழந்தை. 6:10 AM. ஓகே. சரி, இவருக்கு பிரபஞ்சம் என்ன தர தயாராக இருக்குது? பாதகமா சாதகமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரே செகண்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். இது கண்டிஷனாக செல்ஃபோன் இல்லாமல் இந்த கணிதம் போட முடியாது. இது என்ன அதனால் செல்ஃபோனில் தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இது நான் ஒன்றும் கணிக்கலாம் கிடையாது. இவருக்கு வந்து நல்ல காலம்தான் ஓடிட்டு இருக்கு. நல்ல
காலம்தான் ஓடுது. எப்போ இருந்து நல்ல காலம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு போன வருஷம் ரொம்ப மோசமான டைம். ரொம்ப போன வருஷம் ஜனவரி 2024 டு 25 ஒன்றுக்குமே ஆகாது. 25க்கு மேலே நல்லா இருக்குது. 25 ரொம்ப மோசமான காலம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை லாபத்தை இழக்கணுங்கிற ஒரு விதி போன வருஷம். அதிர்ஷ்டத்தை லாபம், அதிர்ஷ்டம்னா 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் அவருக்கு போன வருஷம் வேலை செய்யல. அப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லாபம்னு பேர். நமக்கு வரக்கூடிய வருவாயை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம்னு பேர். குலதெய்வமுடைய கருணையை பெறக்கூடிய காலம்னு பேர். இந்த குலதெய்வத்தினுடைய கருணையும் இருந்திருக்காது, அதிர்ஷ்டம் லாபம் இருந்திருக்காது. போன வருஷம் ரொம்ப ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. எஸ் எஸ் சொன்னாங்களா என்னங்கம்மா? சரி, போன வருஷம் சரி, அது முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியணுங்களா? எப்போ வரைக்கும்? இப்போ இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து எடுத்துக்கணும், அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த அம்மாவுக்கு வெரி குட் டைம், நல்ல டைம். சரி, நல்ல டைமாக இருக்குதா? ரைட்டு. பிரபஞ்சம் என்ன தர தயாராக இருக்குது அதையும் பார்ப்போம். இந்த அம்மாவுக்கு என்ன பிரபஞ்சம் தர தயாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வருடைய பாவம் வேலை செய்யுது. அப்போ ரிஷப லக்னத்துக்கு மூல திரிகோண வீடு வேணால் கும்பம் வேலை செய்யுது. அப்போ கும்பம் எத்தனாம் பாவமாக வருது சொல்லுங்க? ரைட், வெரி குட். அப்போ 10, 6, 2 தான் வேலை செய்யுது இந்த அம்மாவுக்கு. 10, 6, 2 வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ இந்த அம்மாவும் ஏதாவது தொழில் சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கலாம். எடுத்தீங்களாம்மா? என்னங்க எடுத்துட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இந்த வாங்க, எனக்கு காது கேட்காது, கண்ணும் தெரியாது. பண்ணி ஆரம்பிட்டீங்களா? இந்த வாரத்தில் ஆரம்பிங்களா? வெரி குட், சூப்பராக இருக்கும். போங்க, அருமையாக இருக்கும். இது இப்போ தொழிலுடைய பாவம் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் நீங்கள் தொழில் தொடங்கினது ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு? எனக்கு டைம் முடிஞ்சுன்னு அர்த்தம். இங்கே பேசுறதுக்கு மொத்தத்தை டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டவங்கிட்ட. இங்கே பேசுறதுக்கான டைம் எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் இங்கே ஒருத்தர் பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு நம்மளை என்னன்னு எனக்கு தெரியலிங்க, நான் படிக்கவே இல்லை. இது ஐயம் கொண்டு போய் கொடுத்துட்டு என்னை போட்டு எல்லாத்தையும் துரத்திட்டார். நான் தான் கடைசியாக சிக்கிருக்கிறேன். இதை வாங்கி வாங்கி பார்த்தாலும் எல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. என்னன்னே எனக்கு புரியல. சரி, இருந்தாலும் அந்த ஐயாவுடைய ஆசையை நிறைவேற்றணும். பாவம், நம்மளை நம்பி கேட்டார். ஐயா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் ஒன்றையுமே காணுங்க ஐயா. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணுங்களா? துண்டு சீட்லாம் எழுதிக்கிறாரு. டேட் ஆஃப் பர்த் இதே தானே. எப்படி நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்களா? பாருங்க, ஏதாவது இரவு 9:05 பிறந்துக்கிறாரு. தினம் 20:09 வந்துட்டே இருக்குது. தேதி போடலையே. ஓ, அங்கே வச்சுக்கிறீங்களா? இல்லைங்க, அது வேறங்க, அது வேற. திருப்பங்க. அப்போ இதை எடுத்து எங்கேங்க கண்டிஷனா ஒரு ஜாத்துக்கு ஹெல்ப்பர் வேணும். அதை எழுதுங்க, அதை சொல்லிங்க வேணும். அவர் என்னமோ ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயனா நமக்கு வயசுக்கு மூத்தவராக டேட்டா பொறுத்த ஐயனை சொல்லிடல. பாவம், டேட்டா பொறுத்து மட்டும் சொல்லுங்க ஐயா. இவ்வளவு தெரிஞ்சு ஒரு ஜோசி அடுத்த கிட்ட கேட்கலாமா? நிறைய சந்தேகம் வரும். 20, ஆமாம், 20/6, 63 லக்கணம் போட்டு மிதுன லக்னம் 61 பாகைக்கலைங்களா? பாகைக்கலை. வேற என்ன எழுதணுமாங்கய்யா? ஆமா, ஐயாவுக்கு மட்டும் முடிக்கல. ஒன்று மட்டும் சொல்லிடுங்க. ஓகே.
ஐயாவுக்கு சொல்லிடலாம். ஐயாவுடைய லக்னம் வந்து மிதுன லக்னம், அப்படி தானுங்க? சரி, ஐயாவுக்கு இந்த வருஷம் பிரபஞ்சம் என்ன தருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரபஞ்சம் என்ன சம்மதிக்குதுன்னு பார்க்கணும். நம்ம கொடுத்தா தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அக்காவை கடவுள் தான் கொடுத்தாரு, அம்மாவை கடவுள் தான் கொடுத்தாரு, அப்பாவையும் கடவுள் தான் கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கடவுள் தான் கொடுத்தாரு. அப்போ கடவுள் கொடுக்காம நம்ம எதையுமே பெற முடியாது. இருங்கய்யா பார்த்துடலாம். சரி, ஐயாவுக்கு வந்து சாதகமான இல்லை காலம், பாதகமான காலம்தான். இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னா 2 மந்த்துக்கு, அதிகமான நாளில் இல்லை, இன்னும் 2 மாதத்துக்கு ஐயாவுக்கு டைம் சரியில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27/2/2025 டு 27/6/2025 வரைக்கும் ஐயாவுக்கு டைம் சரியில்லை. சரி, இந்த டைம் சரியில்லாமனால என்ன பிரச்சனை வரும்னா, இவருடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான தொந்தரவோ அல்லது உடல் ரீதியான தொந்தரவோ அல்லது வீடு நிலம் வாகன சம்பந்தமான தொந்தரவோ வரும்னு சொல்லுது. இல்லைன்னா கர்மகாலம்னு பேரும். இவங்க வகையாரில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த காலகட்டத்தில் இறந்து கர்ம காரியத்துக்கு போகணுங்கிற ஒரு விதி. இது வரைக்கும் ஏதாவது போனீங்களா ஐயா? 2-3 மாதத்துக்குள்ள போகல, போகிற மாதிரி இருக்குது, இன்னும் போகல. சரி, அது வேண்டாம், அப்படி நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏதாவது தொழில் சம்மந்தமாக ஏதாவது தொந்தரவு வந்தீங்களா ஐயா? தொழில் சம்மந்தமாக தொந்தரவு இருக்குதுங்கிறாரு. வயிறு சம்மந்தமாக ஏதாவது தொந்தரவு வந்தீங்களா? வந்தீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது. 2 மாதம் கழிச்சிங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் அனைத்தும் விலகிடும், கவலைப்படாமல் இருக்கும். 2 மாதம்தான். இந்த 2 மாதம் போனால் போதும். நீங்கள் ஒன்றும் வருஷ கணக்கில் இல்லை, உங்களுக்கு பலன் 2 மாதம்தான். அதாவது 60 நாள் போனால் சொல்லுங்கள். என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஜோதிடம் வந்து எல்லாமே சரியா இருக்கு, அது சொல்லக்கூடிய யோகம் நமக்கு வேணும்ல. அந்த யோகம் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டாவது மாசம், இன்னும் 2 மாசம் கழிச்சு செய்யுங்க ஐயா. இன்னும் 2 மாசம் கழிச்சு செய்யுங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஓகே, அதாவது எங்கீங்க ஐயா வச்சிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்ன வேணுங்க, காகிதங்களா? இங்கே அந்த காகிதம் தாங்க. இந்தாங்க ஐயா. சரி, சந்தோஷம் சந்தோஷம். ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்க. மிக அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய பூங்குடி மேடம், அஸ்ட்ரோ பூங்குடி மேடம் அவர்கள் சேலம்